வணக்கம் நண்பர்களே. உழைக்காமலேயே குறுக்கு வழியில நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? அப்படி நினைச்சு ஏமாந்த ஒரு சோம்பேறி தேனீக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான பூங்கா. அங்கு இருந்த எல்லா தேனீக்களும் சுறுசுறுப்பா பூக்கள்ல இருந்து தேன் சேகரிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம கதையோட ஹீரோ ஒரு குண்டான சோம்பேறி தேனி மட்டும் அடச்சி, இந்த வெயில்ல யாருப்பா பூக்களா தேடி அலையிறது அப்படின்னு ஒரு இலை மேல படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த தேனீக்கு திடீர்னு ஒரு இனிமையான வாசனை வந்துச்சு. முழிச்சு பார்த்தா யாரோ பாதி குடிச்சிட்டு புல்லு மேல தூக்கி போட்ட ஒரு ஸ்வீட்டான ஜூஸ் பாட்டில் கிடந்துச்சு. தேனீக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, எந்த கஷ்டமும் படாமலேயே இவ்ளோ பெரிய தேன் கடலா அப்படின்னு பறந்து போய் ரொம்ப ஆசையா அந்த பாட்டிலுக்குள்ள நுழைஞ்சுது. அந்த ஜூஸ் ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. வயிறு முட்டை குடிச்ச நம்ம தேனி, அப்பாடா இன்னைக்கு நல்ல வேட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த பாட்டிலுக்குள்ளேயே நல்லா தூங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தேனி முழிச்சு பார்த்துச்சு. சரி, வீட்டுக்கு போலான்னு பறக்க ஆசைப்பட்டுச்சு. ஆனா அதால பறக்க முடியல. ஏன்னா அந்த பாட்டில்ல இருந்த பிசுபிசுப்பான ஜூஸ்ல அதோட 2 சிறகுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்குச்சு. எவ்வளவோ சிறகடிச்சு பார்த்துச்சு, ஒட்டுன சிறகு வரமே இல்லை. பாட்டிலுக்குள்ள காத்து வேற இல்லை. தேனிக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, யாராவது காப்பாத்துங்கன்னு அழுதுச்சு. சரியா அந்த நேரத்துல உணவு தேடி வரிசையா போயிட்டு இருந்த சுறுசுறுப்பான எறும்புகள் கூட்டத்துக்கு இந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த எறும்புகள் பாட்டிலுக்குள்ள வந்துச்சு. தேனி படுற கஷ்டத்தை பார்த்து பாவப்பட்டு எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து தேனியோட கால்களை பிடிச்சு பலமா இழுத்து பத்திரமா வெளியே கொண்டு வந்து காப்பாத்துச்சுங்க. தன்னோட தப்ப உணர்ந்த தேனி தலை குனிஞ்சு எறும்புகளுக்கு நன்றி சொல்லிச்சு. நண்பர்களே, இந்த கதையோட நீதி என்னன்னா, உழைக்காமல் கிடைக்கும் சுகம் எப்போதுமே ஆபத்தில் தான் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி.